ஹாய், ஃபார்மா செக்டாரில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் பண்ண போகிறதுனாலும் சரி, உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் எடுங்க. லாஸ்ட் 2 செஷனாக சன்ஃபார்மா ஷேர்ஸ் கீழே விழுந்துச்சு. ஏன் கொஸ்டின் பண்ணிங்களா? இல்லை இயர் டு டேட்டில் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் இருக்க நிறைய ஜெனரிக் மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு. ஈவன் அந்த செக்டாரே 11% டவுனாக இருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்னென்னு க்யூரியஸாக பார்த்து கொஸ்டின் பண்ணிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட், ரொம்ப பெரிய அப்டேட். நிறைய ஜெனரிக் மெடிசன்ஸ் பண்ணக்கூடிய இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினையே கேள்விக்குறியாக்குன ஒரு அப்டேட். இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் செக்டர்லேருந்து தான் வருது. இந்தியாவோட மேக்ஸிமம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அவங்களோட சீப் ஜெனரிக் வேர்ஷனை யூஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். MFN மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ். இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ்க்குள்ளே வரும்போது அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்க போகிறாங்க. அதாவது இம்போர்ட் டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரியே ஒரு ப்ராடக்டை அவங்களோட MFNல இருக்க நேஷன்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணாலும் சரி, நான் MFNல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ரைஸ் ரியலைசேஷன் செக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஏன்ற கம்பெனி 100 ரூபா ஒரு பொருளை விற்கிதுன்னா, பின்ற கம்பெனி சேம் மெடிசன் பட் எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் கூட அது 150 ரூபான்னு விற்கும். மேபி அவங்களோட இன்புட் காஸ்ட் வேறு, இவங்களோட இன்புட் காஸ்ட் வேறையாக இருக்கும். பட் இந்த MFN கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏன்ற கம்பெனி 100 ரூபீஸ்க்கு விற்கிது, அதான் லீஸ்ட் சீப் அப்படிங்கும்போது அதே ரேட்டுக்கு தான் பின்ற கம்பெனியை விற்கணும் அப்படின்றத சொல்லுது. இதனால் ஜெனரிக் மெடிசனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பேட்டன் எக்ஸ்பைரியான மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மெடிசனையும் மோஸ்ட் வேல்யூபிள் மெடிசனையும் சீப் ரேட்டில் தான் ஜெனரிக் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இந்தியாவோட மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்டே அதுதான் ஃபார்மசூட்டிக்கலை பொறுத்தளவில். இந்த மாதிரி MFN ஆக்ட் வரும்போது இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுனா, அவங்களோட மார்ஜின் வந்து ஸ்க்வீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த ப்ரைஸில் இந்த ரேட்டில் தான் நீங்கள் ரெகுலராக விற்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவங்க புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா யூஎஸில் விற்க முடியாதுன்ற சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ ஆப்வியஸாக நம்ம கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ரேட்டில் விற்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, எக்ஸ்பென்சஸ் அதே இடத்துல இருக்கும், அவங்களோட ரெவென்யூ வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ ரெவென்யூ ஸ்ட்ரிங்க் ஆகிறதுனால ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்ட்ரிங்க் ஆகும். ஈவன் நிறையா கம்பெனிஸ் வந்து அவுட்லுக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப் டு 7% வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெஜாரிட்டி அஃபெக்ட் ஆக போகிறது பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி, சிப்லா, சன்ஃபார்மா, லூபின், அரபிந்தோ இவங்களாம் தான் மேஜர். ஏன்னா இவங்களோட மேஜர் ரெவென்யூ யூஎஸ்லேருந்து வர்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இவங்கக்கிட்ட செகண்டரியாக இவங்க ப்ராடக்ட் லெவரேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதில் இருக்குன்னா, பயோசிமிலர்ஸில் இருக்குது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பயோசிமிலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பயோசிமிலர்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியாவில் பயோசிமிலரில் மெஜாரிட்டியாக கான்சென்ட்ரேட் பண்ணுற கம்பெனி வந்து பயோகான். அது இல்லாமல் டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா இவங்கெல்லாம் திரும்ப லிவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சர் தான் பயோசிமிலர் அப்படின்றதுனால. பயோசிமிலர் ஃபர்மெண்டேஷன் மெத்தடில் நடக்கிறதுனால ரொம்ப சீப்பான மெடிசன்ஸை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது ப்ரூவன். ஸோ அதனால் வந்து நிறையா ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து பயோசிமிலர்ஸில் வருது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக விற்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த MFN கிளாஸுக்கு கீழே வர கண்ட்ரீஸில் இருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற குட்ஸை விட பயோசிமிலர்ஸில் வர குட்ஸ் வந்து இன்னுமுமே ரொம்ப சீப்பாக இருக்குன்றதுனால ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈவன் பயோகான் என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து வயாட்ரிஸ்லேருந்து பயோசிமிலரோட ஆர்மை மட்டும் ஃபுல்லாக அக்வயர் பண்ணாங்க. $100 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ பயோசிமிலர்ஸோட லிவரேஜை வச்சு இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சர்டன் டைம் இப்போது நியர் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. காரணம் இந்த MFN கிளாஸ்னால தான். ஸோ ஸ்டாக்ஸ் விழுகாமையும் இருக்கலாம். பட்
இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால மேபி ஃபாலோ ஆகுதுனாலும் சரி, இல்லை எவ்வளோ தூரத்துக்கு மார்ஜின் ஃபியூஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஆக்ட் வந்து ஏன் யூஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இஸ்ரேல், ஜப்பான் மாதிரி அதிகமான ஏஜ்டு பீப்புள் பாப்புலேட்டட் கண்ட்ரியில் யூஎஸும் வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மீடியன் ஏஜ் வந்து ஆல்ரெடி 30 above கிராஸ் ஆகிருச்சு. ஸோ அவங்களுக்கு இனிமேல் வந்து மெடிசனோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தேவை. ஸோ அதனால இந்த ஆக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. கண்டிப்பாக மார்ஜின்ஸ் யூஸ் ஆகும். ஏன்னா ஏஜ்டு பாப்புலேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு மெடிசன் வந்து ரொம்ப அத்தியாவசியன்றனால ட்ரம்ப்னில் எந்த பிரசிடெண்ட் வந்தாலும் இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெடிசன் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ப்ரைஸும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. யூஸ்வலாக யூஎஸ்எஃப்டிஏ வந்து இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க அப்படின்னாலே ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட இன்ஸ்பெக்ஷனில் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை மெடிசனை ரீகால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இது ஆப்வியஸாக நம்ம நிறைய இடத்துல தெரியும். மேபி ஃபார்மாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது தெரியும். பட் ஜெனரிக் மெடிசனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா, எஸ், ஆமாம். ஆர்என்டியில் இருக்கிற மேக்ஸிமம் ஃபைசர், சனோஃபி மாதிரி, ஜேஎன்ஜே இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பேட்டன் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அது வரைக்கும் அவங்களால அதை மெடிசனை சேவ் பண்ண முடியும். இன்னொன்று, அதனால் அவங்களோட ப்ரைஸ் ப்ராப்ளம் வந்து அதுலேருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பியூர்லி ஜெனரிக்கை நம்பி இருக்கவங்களுக்குள்ள மைனஸ் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயத்தினால ப்ராஃபிட் மார்ஜின் சிங்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்துலேருந்து ரெக்டிஃபை ஆகி வெளியில் வர்ற வரைக்கும் ஃபார்மாவோட செக்டர்ஸ் வாலட்டைலாக இருக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸிட் ஆகிறத விட இதில் வர்ற ப்ளஸ் அண்ட் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கம்பெனி எதெல்லாம் மூவ் பண்ணுறாங்க, அடுத்து என்ன அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் MF1ஓட அப்டேட். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.